வணக்கம் மருதி. அதான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சீமான் மற்றும் அவருக்கு எதிராக புகார் அளித்திருக்கக்கூடிய நடிகை இருவருக்கும் உச்சநீதிமன்றம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். தனக்கு எதிராக நடிகை கொடுத்த அந்த புகார் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து சீமான் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கின்றது. இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய உச்சநீதிமன்றமானது இரண்டு தரப்பினரும், அதாவது சீமான் மற்றும் நடிகை தரப்பு இருவருமே அவர்கள் இந்த விஷயத்தை சுமூகமாக பேசி உடன்பாடு காணுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த விசாரணையின் பொழுது சீமான் நடிகை குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக அந்த நடிகை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சீமான் மன்னிப்பு கோர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டுமல்லாமல் மன்னிப்பு கோரிவிட்டு அது தொடர்பான பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால்தான் நாங்கள் உங்களது மனுவை விசாரிப்போம் அல்லது நீங்கள் தாக்கல் செய்யக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து விடுவோம் என்று சீமானுக்கு கடந்த முறையே உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை தற்பொழுது இந்த சட்டமன்றம் நடைபெற்றது. அப்பொழுது நாகத்தன் மற்றும் மமதேவன் வழங்கிய அமர்வு விசாரணை நடைபெற்றது. அப்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த விவகாரத்தை 8 நாளுக்கு எடுத்துக்கொண்டு செல்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. இரண்டு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்றும் உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவித்தது. இருவரும் தங்களுடைய அந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இருவரையுமே நீதிமன்றத்திற்கு வரவழைக்க நேரிடும் என்று நீதிபதி டி.வி. நாகரத்னா ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் தான் வழக்கறிஞர் ஒருவர் வேறு வழக்கில் ஆஜராகியிருப்பதன் காரணமாக வழக்கு விசாரணையை சற்று நேரத்திற்கு ஒத்திவைக்குமாறு அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் தரப்பில் கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சற்று நேரத்திற்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகு இந்த சற்று நேரத்தில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றது பார்க்க வேண்டும். இருவரையும் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றதா அல்லது இரு தரப்பும் தாங்கள் பரஸ்பரம் உடன்பாடு மேற்கொள்வதா என்பது தொடர்பாக அடுத்த கட்ட உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்.